காலையிலே ஆட்டத்தை பாருங்க. அப்பயும் உங்கள் அம்மா கறி இங்கே உட்காந்துக்குவாங்க காவலுக்கு. பெரியவ அப்பா டக்கரு கருவாப்பையிலே ஆட்டத்தை பாருங்க. எல்லாத்துக்கும் அதுக்கு வசாட்டு ஜாலியாக தான் விளையாண்டுட்டுருக்குங்க. ஆனால் இங்கே உட்காந்துக்குவா காவக்காரி ஆட்டம். பெரியவ அப்போனா தனியாக வாடகைக்கு வீடு பார்த்து போக வேண்டியதானே? நம்பிக்கை இல்லைனா எவ்வளோ லொல்லு பாருங்க. ஹலோ மேடம், இங்கே பாருங்க ஆட்டத்தை. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். காலையில் சாக்க பிச்சை எடுத்துருவீங்களாடி? ரூம் குத்திங்களா? பார்த்தீங்களா என்ன ஆட்டம்? அது வசாட்டு ஜாலியாக விளையாடுது. இவளுக்கு என்னன்னு கேட்குறேன். அது வசம் விளையாண்டு தான் இருக்குது. பிறந்தப்ப குட்டியூண்ட இருந்த மாதிரியே இருக்க முடியுமா கேட்குறேன். மூஞ்சியை பாருங்க. விளையாடுறாளுங்க தான், வெளியே வந்துட்டாளுங்க. அந்த ரூம்குள்ளேயே இருக்கணும். அந்த ரூம்குள்ளேயே வெளியில் இருக்கக்கூடாதான். அந்த மேலாட்டா இல்லை எவ்வளோ நேரம் இருப்பாங்க கேட்குறேன். நீ ஆடிக்கிட்டு உங்கள் அம்மா எங்கே குழுண்டாதான் இத்த சோட்டில் உன்னை கூப்பிட்டு வந்து காமிச்சிச்சு. இப்போ அவங்க அம்மா காலையில் வரா, பிள்ளைங்களே வெளியே விளையாடுதான். அவங்க அம்மாவை சோறு திங்க விடாமல் துரத்தி விட்றா. இவளுக்கு எவ்வளோ லொல்லு. அவங்க அம்மா தான் இங்கே சோறு விடுவாங்கன்னு இவ்வளோ இந்த சைஸில் கூட்டிகிட்டு வந்து காமிச்சான். இப்போ அவங்க அம்மாவாவும் அவள் சாடுக்கு வந்து உட்காந்துருக்கு. அப்புறம் இதை ரூமுக்குள்ளே ஓட்டு மிரட்டி விட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடு வைக்கிறேன். இதுக்கு எவ்வளோ லொல்லுன்னு பார்த்துக்குங்க. இல்லை அந்த அளவுக்கு கதுப்பாக போயிடுச்சு. அப்படி தானே? சொல்கிறதெல்லாம் புரியுது தானே? நீ உங்கள் அம்மாவே இப்படி துரத்தி விட்றே. ஆள் நம்ம ஏதாவது ஆள் தான் நேரத்தில் எங்கள் மயிலோ குட்டி வந்தானா அவனே ஒன்றுவேன் ஏதோ போனால் போகுது அப்படின்னு அவன் உங்களை விட்டுட்ருக்கான். பொம்பளை பிள்ளைங்க சின்ன பசங்க கிட்டலாம் சண்டைக்கு போகிறதில்ல. ஒன்லி ஆம்பளை பசங்க கிட்ட மட்டும் தான் சண்டைக்கு போவான். இந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தி அவனை நீ என்ன பண்ணுற? ஏய் அங்கே வரேன், அங்கே ஒன்றாடுது, அங்கே வரேன். அந்த கருவா பையன் சரி புதருக்குள்ளே இருக்கையான். எல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்குதுங்க. அதுக்கு சாட்டுக்கு விளையாண்டுருக்குதுங்க. என் மூஞ்சியில் பாருங்கள் எவ்வளோ ஒரு கணக்கு கொடுறோம். நான் பேசாட்டுக்கு அதில் அட்டாளி மேலே விட்டுருவேன். அது சாட்டுக்கு எப்போயாவது கீழே விழுவுங்க. என்னடி பார்க்குற அழகியடி நீ? நான் பேசாட்டுக்கு விட்டுருவேன். நான் பேசாட்டுக்கு ஊரே சுற்றிட்டு வருவேன். நிம்மதியாக ஊர் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ இதுக்கெல்லாம் இங்கே விளையாடங்காட்டி என்னால் நிம்மதியாக ஊர் சுற்ற போக முடியல அப்படிங்கிறியா? சார் வித்த காட்டுறானுங்க எல்லாம். வித்தக்காரனுங்களா? உன்னை கண்டோடனே ஒளிகிறியம் பாருமா. இன்னொரு கருவாப்பை எங்கே போய் ஒளியுதுன்னு பார்த்தியா? ஒளிகிறானா? டே இந்தடா இதுமாங்களா. அங்கே ஒரு ஃபைட் நடக்குது, WWF ஃபைட் நடக்குது. இங்கே ஒருத்தன் போகிறான், ஆடுறான், எல்லாம் பண்ணுறான். நீ தான் சவுண்டு விட்றியா? உனக்கு என்ன பஞ்சாயத்துன்னு நான் கேட்குறேன். அவளுக்கு வசதி விளையாண்டுட்டு தான் இருக்காளுங்க. கேட்குறேன். ஆளை மண்டே சைஸையும் பாருங்க. அங்கே வரும் சர்க்கிள். ஆமாம் அங்கே வருமா? அங்கே இருக்குது WWF ஃபைட் நடக்குது. அங்கே ஒரு அதெல்லாம் இல்லை. அந்த சர்க்கிளில் ஏறி அந்த சாக்கில் ஏறி சறுக்கி விட்டு விழுகுதுங்க. அங்கே ஒரு WWF ஃபைட்டு. இங்கே ஒரு ஃபைட்டு செம ஃபைட்டு. யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்ப்போம். அடி நீ ஏன் நானான்னு பார்க்குறோம். உடனே உங்கள் அம்மாக்காரி எழுந்தானே எல்லாம் வந்துடுங்க. நீ ரொம்ப வாய மூடு. அப்படி ஊர் சுற்ற கிளம்பிடுச்சு. இந்த அதுக்கு ஊர் சுற்ற வெளியில் போகணும். உள்ளே விட்டுட்டோம்னா அவங்க சாட்டு ஊர் சுற்றிட்டால இல்லான்ட்டு. சரி போ பெரிய உன் பிள்ளைய பார்த்துக்காமையா இருக்கா? இங்கே உனையவே தலைமையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உன் பிள்ளைய பார்த்துக்க மாட்டேன். நமக்கு ஊர் சுற்ற போயிடணும். அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா ஆளுங்களாம் வெளியே இருந்தா. பாருங்க உடனே இதெல்லாம் பாருங்கள். அவங்க அம்மா நீ என்ன சமைக்கிறியா கரெக்டாக இல்லையான்னு வந்து ஒரு எட்டி பார்க்க வராமா? ஏய் வீந்துரு. ஏய் உங்கள் ரூம் இங்கே தானே? அங்கே சமையக்கட்டில் உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன். விளையாடுங்க வாங்க. அங்கே வரும். என்னன்னு அங்கே விளையாடுங்க போங்க. தருவாங்க வந்து எடுத்து பார்க்குறான். கரெக்டாக சமைக்கிறியா? என்ன பண்ணுற? ஏது பண்ணுற? சமையல் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா? இல்லைன்னா என்கிட்ட கேளு, கரெக்டாக போட்டு தருவேன். ஏன்டா கருவாப்பையில பார்க்குற லுக்கை பாருங்க. இங்கே வா, வெளியே வா. இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்கிற. வா வெளியே வாடா. டேய் வாடா. இங்கே பாருங்க. அங்கே தான் இவ்வளோ நேரம் நின்னியா. ஆனால் வெளிச்சத்தில் தெரியவே இல்லை. வாடா. சரி இருட்டில் தெரியவே இல்லை.
சர்க்கஸ் பண்டிகளா? இப்படி சர்க்கஸ் பண்டிகளா? எல்லாத்தையும் அங்கே உள்ளே இருந்ததெல்லாம் ஒரு வெட்டுக்கெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் நாஸ்தி பண்ணா தானே? ஆ கேட்குறேன். இங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அங்கே அங்கே என்னடா என்னமோ தம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அங்கே பாருங்க WWF ஃபைட். WWF ஃபைட். மேலேருந்து 2 பேர் அதை வேடிக்கை பார்க்குறாங்க அந்த ஃபைட்டை. அங்கே வரேன். ஐயோ 3 ஃபைட்டு. எதுக்குடா தேவையில்லாமல் அவளை போய் இழுக்கிறீங்க? ஆ அவள் என்னம்மா பண்ணிக்கிட்டாளேரா? ஃபைட்டை பார்த்தீங்களே என்ன ஃபைட்டுன்னு. அது ஏதோ ஒரு விளையாட்டு கிடக்குதுன்னு விளையாண்டுட்டுருக்கு. இங்கே வரேன். போதும் டயர்டாயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறேன் கருவாயன். இல்லை இல்லை நான்லாம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் விளையாடுவீங்கிறேன். அங்கே வரும் இந்த கருவாயன் கருவாயனுக்கு இருக்க லொல்லி எல்லாத்துக்கிட்டையும் உங்களுக்கு இந்த கருவாயன். இந்த கருவாயம் பண்ணுற அட்டூழியம் தான் பெரிய அட்டூழியமாக இருக்குது. ஆட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா? டேய் என்னங்கடா பாயும் புளி மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. அங்கேருந்து தாவ போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்து உக்காந்துருக்கேன். அங்கேருந்து தாவ போகிறான். தாவிட்டா. அங்கே வரேன். அவகிட்ட போய் சண்டைக்கு போகிறேன். என்ன சின்ன சில்லு பெற்ற பிள்ளைங்கல்ல எல்லாம் விவரமாக தான் இருக்கும். விவரமாக தான் இருப்பீங்களா? அங்கேருந்து ஒன்று எட்டி பார்த்துக்கோங்க. மண்டபம் இருக்கான் எப்படி நிற்கிது வருங்க. அங்கே ஒன்று இங்கிட்டு படுத்து கிடக்குது. டயர்டாகிடுச்சான். அங்கே வருங்க. என்னென்ன ஆட்டம் போடுவீங்களா போடுங்கடி எல்லாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னே. ஹலோ. அது ஆடு ஜாலியாக விளையாண்டுருக்குது. சாமிங்களா? தங்க பிள்ளைங்களா? அறிவு கிளஞ்சியாங்களா? WWF ஃபைட் ஓடுது பற்றியா? உடனே நடிக்காதீங்கடி. அந்த கருவாயாக இருக்கான்ல எல்லாத்தையும் போய் வம்புழுக்கிறியான். வாழை பிடிச்சி இழுக்க. அவனை பார்த்தானே அமைதியாக ஒளிகிறான். அவன் பார்த்து அங்கே வர அது போய் அங்கே போய் ஒளிதான் ஒன்று. அதுக்குள்ள போயிடுச்சு. பெரிய பயந்தவர்களாட்டம் நடிக்கிறது. இப்போ தண்டி இருக்கப்போ தான் அவங்க அம்மாக்காரி வந்தான். இப்போ அவங்க அம்மாக்காரியவே துரத்தி விட்றான். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு.